ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷிபாஸ் கிச்சன். சிக்கன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கங்க. அதுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 3 துண்டு பட்டை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோவை ஆட் பண்ணிடலாம். அதுதான் மிளகு. 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் சோம்பெல்லாம் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா மிளகு மட்டும் 2 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் வந்துட்டு கறியை விடாமல் நல்லா அரைப்படுற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதை நான் குக்வெல் புல்லட் மிக்சர் கிரைண்டரில் அரைச்சி பார்க்க போகிறேன். இந்த குக்வெல்லை பற்றி ஃபுல் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதை நான் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். வாங்க இது எப்படி நம்ம மசாலாவை அரைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது 3 விதமான பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நான் பவுடர் பண்ணுறதுக்கான பிளேடு. நல்லா இப்படி வச்சு புஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அரைய ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணாலும் அரைக்க ஆரம்பிச்சிடுது. அப்படி நீங்கள் ஹோல்ட் பண்ண வேணான்னா இந்த மாதிரி டைட்டாக லாக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு அரைய ஆரம்பிச்சிடும். மசாலா எப்படி அரைச்சிருக்குதுன்றதை பார்க்கலாம். ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நல்லா பவுடர் பண்ணிடுச்சு. ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு நான் இதை பவுடர் பண்ணேன். நல்லா தான் அரைச்சிருக்கு. இந்த ஃப்ரெஷ்ஷாக நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணி சேர்க்கும் போது இந்த கிரேவிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் சமைச்சிட்டு இருக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ரெடி பண்ணுறதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ பேன் வச்சுட்டு அதில் நல்ல தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாராளமாக மீன்ஸ் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நிறைய எண்ணெயும் சேர்த்துடாதீங்க. ஏன்னா சிக்கன்லேருந்தே லைட்டாக நம்மளுக்கு ஆயில் கன்சிஸ்டன்சி மாதிரி வரும். ஸோ அதனால் எண்ணெய் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் நான் இந்த பட்டை கிராம்பெல்லாம் ஒரு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது எப்படி பண்ணணும்னு ஒரு வீடியோவாக நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அது கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்குள்ளே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. அந்த ஆயிலில் அந்த இஞ்சி பூண்டு ப்ளஸ் இந்த மசாலாவும் வதங்குற ஃப்ளேவர் நம்ம சின்ன வயசை ஞாபகப்படுத்தும். நம்ம சின்ன வயசில் சண்டேஸில் தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம அம்மா இட்லியும் கறி குழம்பு வைப்பாங்க இல்லைங்களா, அப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் பாருங்கள். அந்த மாதிரி நல்ல ஃப்ளேவர். அதுவும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி போடும் போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அது நல்லா நம்மளுக்கு இந்த மாதிரி வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். எத்தனை வெங்காயம்னா 2 வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். நல்லா பொடியாக பண்ணிக்கணும். உங்கள்கிட்ட இது இருந்ததுன்னா ஸ்லைசர் பண்ணுறது டைசர் இருந்ததுன்னா டைசர் மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் நல்லா அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் பொடியாக கட் பண்ணுறதுனால இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்மளுக்கு இந்த எண்ணெயோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நம்மளுக்கு ஆனியன் நல்லா வதங்கி வரணும். ஆனியன் நம்மளுக்கு நல்லா வதங்கணும். நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கிறேன். இந்த அளவு நமக்கு நல்லா ப்ரௌனிஷ் ஆகினதுக்கப்புறம் 2 தக்காளியை நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லை நீங்கள் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்கறதுனாலும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை ரொம்ப எதுக்கு அவ்வளோ பொடியாக கட் பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு 2 அரை அரைச்சி சேர்த்துக்கலாம். ஸோ தட் நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு ரெடி ஆகிடும். ப்ளஸ் நம்மளுக்கு அந்த கிரேவி கன்சிஸ்டன்சியும் நல்லா கிடைக்கும். அதனால் தக்காளி இந்த மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா டக்குன்னு இந்த பாருங்கள் ஈஸியாக நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு. இந்தளவு நம்மளுக்கு ஆயிலெலாம் பிரிஞ்சு வர மாதிரி இருக்க ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம காரத்துக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த எண்ணெயோட வெங்காயம் தக்காளியோட இந்த மசாலாஸ்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. ஆயிலே நம்மளுக்கு மசாலாஸ்லாம் நல்லா பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலா வேகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி கொதிய வச்சுக்கலாம். பாருங்கள், இந்தளவு தண்ணி ஆட் பண்ணி நான் மசாலாவோட ரா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிய வச்சுக்கிறேன்.
நமக்கு நல்லா மசாலாஸ் எல்லாமே கொதித்து அந்த ரா ஸ்மெல்லாம் போய் எப்படி ஒரு கன்சிஸ்டன்சி வந்திருக்கு பாருங்கள். வெங்காயம் தக்காளி எதுவுமே நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு ஆயிலெலாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இருக்கும் போது வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாகவே பீசஸாக சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மசாலாவோட அந்த சிக்கன் வந்து நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தண்ணி ஆட் பண்ணாமல் ஓரளவுக்கு அந்த மசாலாவோட நம்ம சிக்கனை வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணியோடு சேர்த்து சிக்கன் கொஞ்சம் நேரம் கொதியணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சிக்கனை வேக வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு இது நல்லா கொதிஞ்சிச்சின்னா நம்மளுக்கு சிக்கன் வந்து குக் ஆகிடும். இது நீங்கள் விசில்லாம் விடணும்னு அவசியம் இல்லை. நாட்டுக்கோழி செஞ்சீங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கும். நம்ம இது ப்ராய்லரை செய்கிறதுனால விசில்லாம் விட தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நிறைய தண்ணி ஊற்றி கொதிய வச்சிங்கனாலே நம்மளுக்கு நல்லா குக் ஆகிடும். மூடி போட்டு நல்லா கொதி வச்சுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கொதித்து வரணும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். எண்ணெய்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா சிக்கன் வந்து நம்மளுக்கு குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வந்து கிரேவி கன்சிஸ்டன்சியில் செய்ய போகிறதுனால இந்த மாதிரி இருக்கும் போது இன்னும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். குழம்பு மாதிரி செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து மேலே வந்து இந்த பவுடர் ஆட் பண்ணி நம்ம இறக்கிடலாம். பட் நம்ம வந்து கிரேவி கன்சிஸ்டன்சியில் செய்கிறதுனால ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிய வச்சுக்க போகிறோம். இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு எல்லாம் கொதிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா, அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அரைச்சது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். பட் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணி பார்த்துட்டு கலர்லாம் பார்த்துட்டு நம்ம வேணும்னா பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த பவுடரை ஆட் பண்ணி கிளறி விட்டு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். கலரே வந்து நம்மளுக்கு பவுடர் ஆட் ஆனோடனே சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்ல கமகமன்னு வாசனை வருது. ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி மசாலா அரைச்சி செய்யும் போது ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு எல்லாமே சேர்த்து செய்யும் போது நல்ல சூப்பரான ஃப்ளேவரும் நம்மளுக்கு கிடைக்கும், கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா நம்மளுக்கு பரட்டி விட்டு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம 2 ஸ்பூன் அளவு தான் எண்ணெய் ஆட் பண்ணோம். பட் இந்த சிக்கன் வேக நம்மளுக்கு ஆயில் வந்து இந்த மாதிரி விடும். அதனால தான் எண்ணெய் வந்து நம்ம கம்மியாக ஆட் பண்ணிக்கணும் சிக்கன் செய்யும் போது மட்டும். சப்போஸ் உங்களுக்கு இந்த டைமில் புளிப்பு கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக லெமன் ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். எனக்கு இதுவே கரெக்டாக தான் இருந்துச்சு. தக்காளி அரைச்சி சேர்த்ததுனால அதனால் நான் எதுவும் ஆட் பண்ணல. நம்மளுக்கு நல்லா குக் ஆகி கிரேவி கன்சிஸ்டன்சியில் அருமையாக வந்துடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ரச சாதம் எந்த மாதிரி சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி